ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோகிரெயின்ஸ் மாஸ்டரி. உங்கள் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் தான். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா, மைக்ரோகிரெயின்ஸில் வளர்க்குற போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில அம்சங்களை பற்றி தான் பேச போகிறோங்க. என்னென்னலாம் நம்ம மைக்ரோகிரெயின்ஸ் வளர்க்குற போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் உங்களோட பேச போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மைக்ரோகிரெயின்ஸை பற்றி நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க. அண்ட் இதில் இருக்கிற நிறைய டெக்னிக்ஸு, எங்களோட ட்ரைனிங்ஸை பற்றி பேச போகிறோம், நிறைய சேலஞ்சஸை பற்றி சொல்ல போகிறோம், நிறைய நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் வருமானத்துக்குமான ஒரு சேனலுங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ், ஓகே. நம்ம மைக்ரோகிரெயின்ஸ் வளர்க்குற போது என்னெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விதை தேர்வு. விதையை எப்படி சீட்ஸை குவாலிட்டியாக இருக்கணும், தரமாக இருக்கணும், அதை எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணுங்க. நாட்டு விதைகளாக இருக்கணுங்க. ஏன்னா சீடில் கெமிக்கலில் கோட்டடாவோ கெமிக்கலில் ட்ரீட்டட் பண்ணதாவோ இல்லைன்னா அவங்களுக்கு ஜிஎம்ஓ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சீட்ஸ் இருக்கக்கூடாது, ஹைப்ரிட் வெரைட்டிஸாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏன் அப்படின்னா நல்ல தரமான இயற்கையான விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கி அந்த மாதிரி இயற்கை முறையில் பண்ண விதைகள் இருக்கலாம், நாட்டு விதைகள் இருக்கலாம் உங்களுக்கு. இல்லைன்னா நல்ல டெஸ்டடான ஆல்ரெடி அதை எக்ஸாமின் பண்ணி டெஸ்ட் பண்ணி இருக்கிற நான்-ஜிஎம்ஓ அந்த மாதிரி இருக்கிற விதைகளை தேர்வு பண்ணுங்கள். அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் ஓல்டாக இருக்கிற விதைகளை வாங்கவே கூடாதுங்க. எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது விதைக்கு, அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். கம்மியான ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தரமற்ற விதைகளை வாங்கி போடுறோம். அப்போ என்ன ஆகும்னா ஜெர்மினேஷன்ஸ், விதை முளைப்பு சரியாக வரவே வராது, உங்களுக்கு நஷ்டத்தில் தான் போய் நிற்கும். ஸோ அதனால் தரமான விதைகள், அதிக முளைப்பு விகிதம் கொண்ட விதைகளை தேர்வு செய்து நீங்கள் வாங்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா, க்ரோயிங் மீடியா எப்படி இருக்கணும், நீங்கள் எந்த மாதிரி ட்ரேஸை யூஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ பெரிய அளவில் நம்ம ஒரு க்ரோ பேக்கோ இல்லை ஒரு ட்ரேயோ இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட சைஸு எவ்வளோ பெருசு இருந்தால் போதும். ஏன் எதுக்காக அவ்வளோ பெருசு இருக்கணும்? ஏன்னா அது 2 to 3 சென்டிமீட்டர் வளரக்கூடிய ஒரு செடி தான் மைக்ரோகிரெயின்ஸுன்றது. ஸோ அப்படி இருக்கிற போது அதனுடைய வேர் எவ்வளோ தூரத்துக்கு போகுன்றது நம்ம ஒரு கெஸ் பண்ணி அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ட்ரேயோ ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த க்ரோயிங் மீடியம், அந்த க்ரோயிங் மீடியம் நீங்கள் பாட்டிங் சாயிலாக இருக்கலாம், ஜூட் பேக்காக இருக்கலாம், காட்டனில் பண்ணுறாங்க, பேப்பர் டிஷ்யூவில் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சாடஸ்டில் பண்ணுறாங்க, ரைஸ் ஹஸ்கில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய க்ரோயிங் மீடியம் இருக்குது. ஒவ்வொரு க்ரோயிங் மீடியத்தினுடைய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஏன் அதில் பண்ணணும், ஏன் அதில் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயங்களை நாங்கள் எங்களோட பயிற்சியில் நாங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க. ஸோ உங்களுக்கு பயிற்சி பற்றிய விவரங்கள் வேணும்னா கீழே கொடுத்துருக்குற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் மீடியமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் தான் உங்களுக்கு பூஞ்சை வரும், ஃபங்கஸ் வரும், நிறைய பெஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் வரும், பூச்சி தொல்லைகள்லாம் வரும். இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த க்ரோயிங் மீடியம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் முளைப்பு மற்றும் வளர்ச்சி காலம். ஒரு மைக்ரோகிரெயின்ஸுன்றது எந்த டயத்தில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. வெறும் 2லேருந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்றதில்ல, 2 ட்ரூ லீவ்ஸ், 2 காட்டிலிடன்ஸ்ன்னு வரும், அதுக்கப்புறம் 2 ட்ரூ லீவ்ஸ் வரும். அந்த ட்ரூ லீவ்ஸ் வந்த உடனே தான் நீங்கள் அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் விட்டு வச்சாலும் அதனுடைய சத்துக்களும் குறைஞ்சிடும். இன்னொன்று சில டைம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே படுத்துருங்க, செத்து போயிடும், நமக்கு அது வேஸ்ட் ஆகிடும், நமக்கு ரொம்ப நஷ்டம் வந்துடுங்க. ஸோ அதனால் 7லேருந்து ஒரு 20 நாள் ஒவ்வொரு மைக்ரோகிரெயின்ஸுக்கு முளைப்பு திறனும் மரத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குங்க. சிலது 2 நாளில் முளைக்கும், சிலது
சிலது 4 நாளில் முளைக்கும். அந்த மாதிரி முளைப்பு திறனும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி ஹார்வெஸ்டிங் டைமும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி பிளாக் அவுட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா விதை வந்து ஜெர்மினேட் ஆகுது, இருட்டில் வச்சுட்டு வர்றதுக்கு பேர் பிளாக் அவுட் பீரியடுன்னு சொல்லுவோம். அதுவுமே ஒவ்வொரு சீடுக்கும் ஒவ்வொரு மைக்ரோகிரீன்ஸுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. வாட்டரிங் வந்து எப்படி விடணும், ஏன்னா ஓவர் வாட்டரிங்கும் இருக்கக்கூடாது, லெஸ் வாட்டரிங்கும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வாட்டரிங் எப்படி இருக்கணும், வாட்டரோட குவாலிட்டி பிஹெச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நிறைய வாட்டர் தேவைப்படுமா, கிடையாது. அந்த வாட்டரை எந்த மாதிரி முறையில் நீங்கள் வாட்டரிங் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா மீடியா வந்து நீங்கள் வாட்டர் ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா சாகி ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு ஜெர்மினேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அது க்ரோத் ஃபேக்டரை வந்து ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் நிறைய ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் அது கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணுறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றும் காற்றோட்டம், சன்லைட்டு இருக்கணுமா வேண்டாமா, இதுதான் எல்லாரோட கொஸ்டின்ஸு. சன்லைட்டு வந்து நான் மேடம் வெளியில் வளர்க்கணுமா, வீட்டுக்குள்ளே வளர்க்கலாமா, ரூமில் வளர்க்கலாமா? எஸ், வெளியிலையும் வளர்க்கலாங்க, ரூமுக்குள்ளேயும் வளர்க்கலாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. இப்போ என்னென்னா டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடாது, நேரடியான ஒளி இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அவ்வளோ ஹீட்டு வந்து தாங்காது. ஸோ இன்டைரக்ட் சன்லைட்டு தான் நமக்கு வேணும். அப்போ க்ரீன் ஹவுஸோ பாலி ஹவுஸ்குள்ளேயோ வளர்க்குறது பெஸ்ட்டு, இல்லை ஏதோ ஒரு ஷேடட் போர்ஷன்ஸில் வளர்க்குறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் வந்து எனக்கு வெளியிலலாம் இடமே இல்லை மேடம், நான் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ரூம்குள்ளே கூட வளர்க்கலாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன பெட்ரூமில் ஒரு ஷெல்ஃபில் தாங்க வளர்க்க போகிறோம். ஸோ அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் வளர போகுதுங்க. பெரிய கஷ்டம்லாம் கிடையாது நமக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்டோரில் வளர்க்கலாம். பட் என்னென்னா க்ரோ லைட்டுன்னு இருக்குது. ஏன்னா க்ரோத்துக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும், குளோரோஃபில் வரணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான அந்த ஹீட் வந்து கிடைக்கணும் இல்லைங்களா? எய்தர் நம்ம அவுட் சைடு சன்லைட்லேருந்து கிடைக்கலாம் யூவி ரேஸ் மூலமாக, இல்லை நம்ம க்ரோ லைட் மூலமாக இருக்கிற அதில் கூட நம்ம சூப்பராக வளருங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது காற்றோட்டம், என்னென்ன வென்டிலேஷன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே வளர்க்குறோம் அப்படின்னா ஏசி ஆகணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏசி அவசியம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இருக்குங்க. அது கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. பட் குட் வென்டிலேஷன் இருந்தாலே போகிறோம், நீங்கள் ஈஸியாக வளர்க்க முடியும். பட் வென்டிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வென்டிலேஷன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஃபங்கஸ் ப்ராப்ளம்லாம் அதிகமாக வராமல் இருக்கும், அண்ட் டிசீஸ் இருக்கும், பெஸ்டெல்லாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதுக்கு வென்டிலேஷன் ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹைஜீன் சேஃப்டின்னு சொல்லுவோம். ஹைஜீன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா இது வந்து குக் பண்ண மாட்டோம், அப்படியே சாப்பிட போகிறோம். ஸோ ராவாக தான் எடுத்து சாப்பிட போகிறதுனால ஹைஜீன் சுத்தம் அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இடம் நீட்டாக இருக்க வேண்டியது இருக்குது, பொருட்கள் நீட்டாக குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அடிக்கடி போய் வந்து வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணுற போது ப்ராப்பரான மெத்தட் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்கில் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸை பற்றி சொல்லி கொடுப்போம். அது வந்து உங்களுக்கு முறையாக தெரிஞ்சிருக்கணுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் கஸ்டமர் கிட்ட போகிறதோ இல்லை நீங்கள் வீட்டில் கன்சியூம் பண்ணுற போது ஹைஜீனாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டையர் திங் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ சுத்தம் மற்றும் சேஃப்டி பாதுகாப்பு ரொம்பவே அவசியமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் அறுவடை செய்யணுங்க. ஸோ எந்த மைக்ரோகிரீன்ஸை எந்த டயத்தில் அது ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் எல்லா மைக்ரோகிரீன்ஸையும் 7லேருந்து 12 நாளுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம பண்ணிடலாமா, 20 நாளுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் விட்டுடலாமா அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு மைக்ரோகிரீன்ஸ் வெரைட்டிக்கும் அதுக்கான ஹார்வெஸ்டிங் டைம்ன்றது மாறுபடும். அது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். அது அறுவடை செஞ்சு அது பிளாக் அவுட் டேஸ் வந்து அது விதை முளைப்பு திறன் வந்து அதுலேருந்து 2 ட்ரூ லீவ்ஸ் வர வரைக்கும் நீங்கள் கரெக்டாக செய்யணுங்க. அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை, யார் உங்களோட டார்கெட் கஸ்டமர், அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. 500 வெரைட்டியில் 150 வெரைட்டி ரொம்பவே பண்ணுறாங்க. அதுலேயும் 70 வெரைட்டி ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. அதில் மொத்தம் 20 வெரைட்டி வந்து ஈஸியாகவே மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அந்த யாருக்கு எதை கொடுக்கணும், எந்த மாதிரி மெத்தடில் கொடுக்கணுன்றது கரெக்டாக தெரிஞ்சுருக்கணும். இதெல்லாம் நீங்கள் சூப்பராக ஒரே இடத்துல யாராவது கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் மனசில் சொல்கிறது உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குறதுங்க. ஸோ டெஃபினட்டாக எங்கள் மைக்ரோகிரீன்ஸ் மாஸ்டரியில் இது எல்லாத்தையும் டீப் டைவ்,
அப்படின்னா ரொம்ப விரிவாக நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோங்க. ஸோ இந்த மைக்ரோகிரீன்ஸ் பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க. ஸோ ஒன்று சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, தரமான விதை, மீடியா சுத்தமாக இருக்கணும், மீடியம் ஈரப்பதமாக இருக்கணும், வாட்டரிங் சரியாக இருக்கணும், போதுமான வெளிச்சம் தேவை, காற்றோட்டம் தேவை, விதைக்கு ஏற்ற மீடியா இருக்கணும், சரியான அறுவடை நேரம் இருக்கணும், வாடிக்கையாளர்களினுடைய தேவைக்கேற்ப நீங்கள் தேர்வு செய்யணும். இது எல்லாத்தையுமே நல்லா கவனித்து பண்ணோன்னா ஆரோக்கியமான சத்து நிறைந்த சூப்பரான ஒரு மைக்ரோகிரீன்ஸை நீங்களும் வளர்க்கலாம். அதே மாதிரி வியாபாரமாகவும் எடுத்துகிட்டு போகலாம். வெற்றியும் கட்டாயம் கிடைக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நமதே. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட ட்ரைனிங்கில் நீங்கள் கலந்துக்கணுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் உடனே தொடர்பு கொள்ளுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.